வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புதுகை பாரதியின் அன்பான வணக்கம். நலம் தரும் நவராத்திரியில் இன்றைய தினம் அஷ்டமி திதி என்றைக்கு 8ஆம் நாள் இன்றைக்கு அம்பிகை என்னவாக நமக்கு காட்சியளிக்கின்றாள், அவளை எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும், இன்றைய தினத்தினுடைய பெருமைகள் என்னென்ன, இவற்றை பற்றித்தான் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய தினம் தேவி பராசக்தி நரசிம்மதாரிணியாக நமக்கெல்லாம் காட்சியளிக்கின்றாள். சொல்லும் பொழுதே கொஞ்சம் அச்சம் மனதிற்குள்ளே எழும்தான். எனினும் யாருக்கெல்லாம் அச்சம் எழும்? தவறான வழியில் சென்று மற்றவர்களை துன்புறுத்துபவர்களுக்கு மட்டும்தான் இவள் அச்சம் தரக்கூடியவளாக இருக்கின்றாள். அதே நேரத்திலே தூய உள்ளத்தோடு எல்லோரிடமும் அன்பு பாராட்டக்கூடியவர்களிடம் குழந்தை போல வந்து அருள் புரியக்கூடியவளாகவும் இந்த நரசிம்மதாரிணி இருக்கின்றாள். கரங்களிலே கரும்பு பற்றி நின்று மிகப்பெரிய கம்பீரமான சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவளாக நரசிம்மதாரிணி இன்றைக்கு நமக்கு அருள் காட்சி தருகின்றாள். சரி, இன்றைக்கு 8ஆம் நாள். இந்த அஷ்டமி திதியினுடைய பெருமை என்னென்ன? பொதுவாக அஷ்டமி, நவமி இந்த நாள்களிலே எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று நம்மில் பலரும் நினைத்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அன்றைய தினம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அஷ்டலட்சுமிகள் எல்லோரும் சேர்ந்து மக்களுக்கு அருள் புரியக்கூடிய தினம் இன்றைய தினம் என்றால் அது ஆச்சரியமாகத்தானே இருக்கின்றது. அதனால்தான் அஷ்டமி அன்றைக்கு பைரவரை வழிபாடு செய்யக்கூடிய பாரம்பரியமும் ஐதீகமும் நம்மிடையே உருவானது. பைரவர் என்று சொன்னாலே அவர் அஷ்ட வடிவத்திலே இருக்கக்கூடியவர்தான். அஷ்ட திக்கு என்று சொல்லுவார்கள். அதே போல அஷ்டதிக்கு பாலகர்கள், அஷ்டதிக்கு கஜங்கள், அஷ்ட மகாலட்சுமிகள், எப்படியெல்லாம் அஷ்டம் அதாவது 8 என்ற எண்ணுக்கு நிறைய பெருமைகள் இருக்கின்றன. இந்த நாளிலே நரசிம்மதாரிணியாக வீற்றிருக்கக்கூடிய அம்பிகை கைகளிலே கரும்பை பற்றி இருக்கின்றாள் என்று சொன்னோம் அல்லவா? அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை சுற்றி அனிமா, மகிமா, கரிமா, லகிமா உள்ளிட்ட அட்ட சித்திகளும் சுற்றி இருக்கக்கூடிய வடிவமாக அவள் இருக்கின்றாளாம். இது எதை குறிக்கின்றது? நரசிம்மதாரிணியாக இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபட்டால் அட்ட சித்திகளும் நமக்கு சித்தமாகும் என்பதனைத்தான் இந்த செய்தி சொல்லுகின்றது. உலகியல் படி பார்த்தால் 8 என்ற எண்ணை பலரும் விரும்புவது இல்லை. ஆனால் எந்த எண்ணும் ஒதுக்குவதற்கான காரணம் சரியாக இருக்காது. ஏன் என்று சொன்னால் 8 என்ற எண்ணை எழுதி பாருங்கள். மேலே இருந்து தொடங்கி ஒரு வட்டம் போட்டு மீண்டும் கீழே வந்து கையை எடுக்காமல் மீண்டும் அந்த மேலே தொடங்கிய இடத்திற்கே அந்த புள்ளி வந்து சேரும். வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உரைக்கக்கூடிய அற்புதமான எண் தான் 8 என்பது. மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் உயர்வும் தாழ்வும் மீண்டும் மீண்டும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு சமயம் உயர்வோ ஒரு சமயம் தாழ்வோ மாறி வருவதனால் அதனை கண்டு அச்சம் கொண்டு நம்முடைய கவலைகளை அதிகப்படுத்தி கொள்ள தேவையில்லை. எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வான் என்ற அதீத நம்பிக்கை இருந்தால் போதும். உயர்வோ தாழ்வோ எது ஒன்றும் நம்மை பாதிக்காதல்லவா? அந்த வகையில் பார்த்தால் 8 என்ற எண்ணும் சிறப்பான எண்தான். அந்த வகையில் இன்றைக்கு நரசிம்மதாரிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை கைகளிலே கரும்போடு அட்டமா சித்திகள் சுற்றி இருக்க வீற்றிருக்கின்றாள் அல்லவா? அவள் செய்த மிகப்பெரிய அந்த சம்ஹாரத்தினுடைய பணி என்ன? தேவி பராசக்தி மகிஷனோடு போரிட்டு கொண்டிருந்த பொழுது இன்றைய தினம் 8ஆம் நாள் தான். மகிஷனுடைய இரத்தத்திலே இருந்து துளி துளியாக எல்லா துளிகளும் கீழே சிதற சிதற ஒவ்வொரு துளியிலே இருந்தும் ஒவ்வொரு அரக்கன் உருவாகி கொண்டே இருந்தானாம். அவர்களையெல்லாம் இரத்த பீஜன் என்ற பெயரால் அழைக்கிறது நம்முடைய புராணங்கள். அந்த இரத்த பீஜன்களை எல்லாம் கண்ட பொழுதிலேயே அழித்த மிகப்பெரிய வல்லமையையும் ஆற்றலையும் உடையவள்தான் இந்த நரசிம்மதாரிணி. ஆக உலகத்தில் எங்கே எல்லாம் தீமைகள் மாறி மாறி தோன்றிக் கொண்டிருந்தாலும் அதனை கண்ட மாத்திரத்திலேயே அழித்து மக்களை காப்பாற்றக்கூடிய கருணாமூர்த்தியாகவும் இந்த நரசிம்மதாரிணி விளங்குகின்றாள். நவதுர்க்கைகளிலே மகா கௌரி என்கின்ற வடிவத்தில் இவள் இன்றைக்கு காட்சி அளிக்கின்றாள். இன்றைய தினம் நாம் நம்முடைய இல்லத்திற்கு 9 வயது பெண் குழந்தையை அழைத்து அவளை மகாகௌரி என்கின்ற வடிவத்திலேயே பாவித்து பூஜைகள் செய்து உபச்சரணைகள் செய்து வழி அனுப்ப வேண்டும். அஷ்டமி திதியாகிய இன்றைய தினம் நாம் பத்ம கோலம் வரைந்து அம்பிகையை வழிபாடு செய்யலாம்.
பத்மம் என்றால் தாமரை மலர். அந்த தாமரை மலர்களை எவ்வளவுக்கு கிடைக்கிறதோ அவற்றையெல்லாம் நாம் பூஜை அறையிலோ அல்லது கொலுவிற்கு முன்போ வைத்து அழகாக நம்முடைய மனதிற்கு விருப்பப்பட்டபடி அந்த வடிவத்தில் பத்ம கோலம் வரையலாம். அல்லது கோலமாவினால் பத்ம வடிவத்திலே, அதாவது தாமரை மலரினுடைய வடிவத்திலே கோலத்தை வரைந்து அதற்கு பிறகு பூஜைகளை செய்யலாம். மருதோன்றி, சம்மங்கி, குருவாட்சி இப்படிப்பட்ட வித்தியாசமான மலர்களை இன்றைக்கு நாம் எடுத்து அம்பிகையை அர்ச்சித்தோமேயானால் நரசிம்மதாரிணி மனம் குளிர்ந்து நமக்கு அருளை வாரி வழங்குகின்றாள். இன்றைய தினம் நாம் புன்னாகவராளி என்ற ராகத்தில் அமைக்கப்பட்ட பாடல்களை இசைத்து அம்பிகையை பூஜித்தால் அது அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. உலகத்திலே யாருக்கும் நன்மையும் தொடர்ந்து வருவது இல்லை, தீமையும் தொடர்ந்து வருவது இல்லை. இந்த இரண்டையும் சரிசமமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கினால் வாழ்க்கையிலே வெறுப்போ அல்லது விரக்தியோ வர வாய்ப்பே இல்லை அல்லவா? அப்படி வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்களை எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியவளாக, எத்தனை துன்பங்கள் சுற்றி இரத்த பீஜன்களாக வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் எதிர் நின்று தைரியமாக போராடி அழித்து உலகத்தில் நன்மையை நிலைநாட்டிய அந்த அற்புதமான ரூபிணியை இன்றைக்கு நாம் வழிபட்டோமேயானால் அஷ்டமி திதியிலே அட்டமா சித்திகளையும் பெறக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை நாம் பெறலாம். இந்த 9 நாட்கள் நவராத்திரி போரிலே மிக மிக முக்கியமான அந்த போரினுடைய கட்டங்கள் நடைபெற்ற நாள் இந்த நாள் என்பதனால் 10 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய இயலாதவர்கள் குறைந்தது அஷ்டமி திதியில் மட்டுமாவது அம்பிகையை வழிபட்டால் அதிக வரம் நிச்சயம் பெறலாம். சரி, நாளைய தினம் நவராத்திரியினுடைய நவமான நவமி திதி அல்லவா? 9ஆம் நாளில் அம்பிகை என்ன அழகு முகம் காட்ட இருக்கிறாள்? அவளை நாம் எவ்வாறெல்லாம் பூஜிக்கப் போகின்றோம்? சிந்தித்து கொண்டே இருங்கள். நாளை அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். காளி மகமாயி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா, பூவிழுந்த வள்ளி தெய்வ யானையம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா, நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சினில் உன் திருநாமம் வலிய வேண்டும். நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சினில் உன் திருநாமம் வலிய வேண்டும். கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும், பாடும் கவிதையிலே உன் நாமம் வாழ வேண்டும் அம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா. जय जय शंकरी गौरी कृपाकरी दुःख निवारणी कामाक्षी, जय जय बाला चामुंडेश्वरी, जय जय श्रीदेवी, जय जय दुर्गा श्री परमेश्वरी, जय जय श्रीदेवी, जय 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 की मंगलकाली, जय जय श्रीदेवी.
நவராத்திரி என்று சொன்னால் சமஸ்கிருதத்தில் நவ என்பது 9, ராத்திரி என்றால் இரவு. 9 ராத்திரிகளுக்கும் அம்பிகைக்கு நாம் கொண்டாடக்கூடிய ஒரு விழா நவராத்திரி விழா. நம்ம சிவராத்திரியும் கொண்டாடுவோம். சிவராத்திரி என்பது ஒரே ஒரு நாள் கால அடிப்படையில பூஜை செய்து சிவனுக்காக கொண்டாடக்கூடிய ஒரே ராத்திரி. ஆனால் அம்பிகைக்கு 9 நாட்கள் நாம விழா கொண்டாடுகிறோம். நவராத்திரினா என்ன? ஏன் நவராத்திரி விழாவை நாம கொண்டாடணும்? ரம்பன் என்று சொல்லக்கூடிய அசுரனுக்கும் மகிஷாசுரனை சொல்லக்கூடிய அரச உள்ள பெண்ணுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இருவருக்கும் நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அதனால என்ன செய்யறாங்க? மகா விஷ்ணுவை வேண்டி ரொம்ப நாள் வரம் இருந்து தவம் இருந்து ஒரு அசுரனை பெற்றெடுக்கிறார்கள். அந்த அசுரனின் பெயர் தான் மகிஷாசுரன். அவர் தேவர்களுக்கும் மக்களுக்கும் அதிகமான துன்பங்களை விளைவிக்கிறார். இதனால் தேவர்கள் மக்கள் அனைவரும் சென்று மகா விஷ்ணுவிடம் முறையிடுகின்றனர். அதற்கு மகா விஷ்ணு சொல்கிறார், நான் போர் தொடுத்து அவனை அழிக்கிறேன் சொல்கிறார். ஆனால் அவரால் வரம் பெற்று தவம் பெற்று பிறந்த குழந்தை என்பதால் அழிக்க மனமில்லை. தன் தந்தையிடம் போய் பராசக்தியிடம் வேண்டுகிறார், தயவு செய்து தேவர்கள் மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? ரொம்ப துன்பப்படுகிறார்கள் இந்த அசுரனால, எப்படியாவது நீ அவனை அழித்து விடு போர் தொடுத்து என்று சொல்கிறார்கள். சரி என்று பராசக்தியும் போர் தொடுத்து அழிக்க செல்கிறார். ஆனால் போரில் அவரால் என்ன செய்ய முடியவில்லை? வெற்றி பெற முடியவில்லை. இதனால் மக்கள் தேவர் பராசக்தி எல்லாரும் சிவபெருமானிடம் முறையிடுகின்றனர். சிவபெருமான் சொல்கிறார், நீ 9 தினங்கள் எனக்கு வரமிருந்து தவமிருந்து பூசை செய்தால் 3 சக்திகள் இணைந்து அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய 3 சக்திகளும் இணைந்து ஒரே சக்தியாக உருவெடுத்தால் மட்டுமே அந்த அசுரனை அழிக்க முடியும் என்று கூறுகிறார் சிவபெருமான். சரி என்று 9 நாட்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டி அந்த அசுரனை அழிக்கிறார். யாரு? பராசக்தி. அழித்து முடித்த பின் அந்த விழாவை தான் நாம 9 நாட்கள் விரதம் இருந்த கடைசி நாள் தான் விஜயதசமி என்று நாம கொண்டாடுகிறோம். அதனாலதான் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, விஜயதசமி அன்னைக்கு அட்மிஷன் போடுறது, மற்ற தொழில்கள் தொடங்குறது, நல்ல விஷயங்களை அன்றைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு அசுரன் அழிந்து அவங்களுடைய வெற்றி விழாவை கொண்டாடுகிறார்கள். விஜயம் என்று சொன்னால் வெற்றி. சரியா? அடுத்து நாம இந்த நவராத்திரியை கொண்டாடுவதன் நோக்கம் என்ன அப்படின்னா, உயிர் உள்ள விலங்குகள்ல இருந்து மனிதர்கள், தேவர்கள், நரகர்கள் அப்படின்னு சொல்லி 9 படிகள்ல அவர்களை வைத்து வழிபடுகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, பராசக்தி சிவபெருமான்கிட்ட சொல்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கடைசியில சிவபெருமான்கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. என்னைய யாரெல்லாம் வேண்டி வணங்கி வழிபட்டு வர்றாங்களோ இந்த 9 தினங்கள்ல அவங்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்கும்போது, சரி உன்னுடைய விருப்பப்படியே நீ நடந்து கொள்னு சொல்கிறார்கள். அதே போல யாரெல்லாம் இந்த 9 தினங்கள் மட்டும் நல்ல விரதம் இருந்து கடவுளை நம்ம பிரார்த்திக்கிறோமோ, நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா வளங்களும் செல்வங்களும் நாம பெற்று முன்னேறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.